வணக்கம். இது விழுப்புரம் பாண்டிச்சேரி ரோட்டில் கண்டமங்கலம் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது. அங்கே நம்ம பண்ணி கொடுத்துருக்குற ஒரு 10 கிலோவாட் ஹைப்ரிட் சிஸ்டம். இங்கே 4 ஏசி இருக்குது, இன்வெர்ட்டர் ஏசி ப்ளஸ் ஒரு விஆர்எஃப் ஏசி, சென்ட்ரலைஸ்டு ஏசி அது போடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். இங்கே சோலார் பேனல்லேருந்து வரக்கூடிய பவர் நமக்கு ஆன் கிரிட் சிஸ்டத்தின் மூலிமா ஈபிக்கு எக்ஸ்போர்ட் ஆகி கரண்ட்டு பில்லை ஜீரோவாக்கி கொடுக்குது. நெட்வொர்க் சார்ஜ் மட்டும் நம்ம கட்டிட்டு வந்துடுறோம். ஆனால் அடிக்கடி பவர் கட் ஆகுது. கிராமப்புறமாக இருக்கிறதுனால அடிக்கடி பவர் கட் ஆகுது. அந்த பவர் கட் ஆகும்போது நம்ம வீட்டில் இருக்கிற ஏசியெல்லாம் ஓடாது. அப்போது நீங்கள் சாதாரணமாக வீட்டில் யூபிஎஸ், பேட்ரி இது மாதிரி வச்சுருந்தீங்கன்னா லைட்டு, ஃபேனு வேணால் நம்ம ஓட வைக்கலாம். இது மாதிரி பெரிய எக்யூப்மெண்ட்டு, லக்ஸரியான 4-5 ஏசி, சென்ட்ரலைஸ்டு ஏசி இதெல்லாம் நீங்கள் ரன் பண்ணணும் அப்படின்னா இப்போது லித்தியம் பாஸ்பேட்டில் உங்களுக்கு பேட்ரி வந்திருக்கு. 10 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோடு வருது. அப்போ அந்த 10 வருஷமும் சர்வீஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கிடைக்கும்போது உங்களுக்கு ரொம்ப கம்மியான விலையில் வந்துடுது. நமக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. இனிஷியல் காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் இது லக்ஸரியான ஹோம்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பவர் ஃபெயிலியர் ஆனதே தெரியாது. எப்பயும் போல் வழக்கத்தை போலவே எல்லா எக்யூப்மெண்ட்டும் இன்க்ளூடிங் ஏசி, மிக்சி, கிரைண்டர், ஃப்ரிட்ஜஸ், வாஷிங் மிஷின்ஸு, தண்ணி மோட்டார் எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கும். என்னுடைய வீட்டை 100% சோலார்லேயே நான் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் ரொம்ப ஆசையாக இருக்காங்க. இப்போ அருமையான வாய்ப்பு. 100% நீங்கள் சோலார்லேயே பண்ண முடியும். பில்லும் கட்ட வேண்டியதில்லை. இது ஆஃப் கிரிட் செட்டப்லேயும் பண்ணலாம். இந்த மாதிரி பேட்ரி நம்ம பண்ணி ஆஃப் கிரிட் செட்டப்லேயும் பண்ணலாம். எங்கள் இதில் கரண்ட்டே இல்லை சார், ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது, கரண்ட்டே இல்லை, அங்கே ஏசி ரன் பண்ண முடியுமா அப்படின்னா இந்த மாதிரி லித்தியம் பேட்ரி பேக்கப்பு வித் ஆன் கிரிட் ஹைப்ரிடு அந்த இன்வெர்ட்டரை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா பெரிய எக்யூப்மெண்ட் வரைக்கும் 4-5 ஏசி கூட நீங்கள் ரன் பண்ணலாம். ஆனால் கமர்ஷியல் செக்டாரில் நீங்கள் போகும்போது நீங்கள் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டு எதிர்பார்ப்பீங்க. அந்த மாதிரி கமர்ஷியல் செக்டாரில் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம போகும்போது கொஞ்சம் டிலே ஆகும். ஒரு 5 இயர்ஸ் வரைக்கும் வரும். ஆனால் நம்முடைய பிஸ்னஸ்ஸு நல்லா பண்ணிக்கலாம், நமக்கு சஸ்டெய்னபிள் பவர் நமக்கு வேணும், கண்டினியூஸ் பவர் வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் செக்டாருக்கும் இந்த சோலார் பேனல் வச்சு நீங்கள் ஹைப்ரிட் சிஸ்டம் போடலாம், ஆஃப் கிரிட் சிஸ்டம் போடலாம். இங்கே நம்ம பண்ணி கொடுத்துருக்கிறது 600 வாட்ஸ் பேனல் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ பைஃபேஷியல் பேனல் வரும்போது 600 வாட்ஸு, 700 வாட்ஸு, 730 வாட்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கிது. இதெல்லாம் டாப்கான் அப்படிங்கிற டெக்னாலஜிலேருந்து கிடைக்கிது. ப்ரொடக்ஷன் நல்லாவே இருக்குது. இந்த போன 6 மாதமாக நான் பார்க்குறதுல பார்த்தீங்கன்னா இந்த லேட்டஸ்ட் பைஃபேஷியல் பேனல்ஸ் மினிமம் 5 யூனிட்ஸ் வந்துடுது ஒரு கிலோவாட்டுக்கு ஒரு நாளைக்கு. எப்பயுமே 5 யூனிட்டுக்கு மேலே தான் இருக்குது. அதே மாதிரி மினிமம் சன்லைட், ஆவரேஜ் சன்லைட் இருந்தாலே நல்ல ப்ரொடக்ஷன் இருக்குது. எக்ஸசிவாக ரொம்ப ஹார்ஷான சன்லைட் இருந்தால் இந்த பைஃபேஷியல் பேனல்லேருந்து கொஞ்சம் ப்ரொடக்ஷன் கம்மியாகுது. மற்றபடி சாதாரண சன்லைட்டில் ஆவரேஜ் ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு கிலோவாட்டுக்கு 5 யூனிட்டுக்கு மேலே தான் இருக்குது. இங்கே நம்ம 10 கிலோவாட் போட்டிருக்கோம், 9.8 கிலோவாட்டு இப்படி சொல்லுவோம். அதுக்கு மேலே போணுச்சுன்னா நம்ம சேஃப்டி சர்டிஃபிகேட் வாங்கணும், சிஏஐஜி ஆடிட்டிங் நம்ம கொண்டு போகணும். அந்த மாதிரி நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அதனால் வீடுகளுக்கு போடும்போது இந்த மாதிரி சேஃப்டி சர்டிஃபிகேட், கூடுதலாக வரக்கூடிய செலவினங்கள், அதுக்குரிய ஃபார்மாலிட்டிஸை நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா 10,000 வாட்ஸ்க்கு உள்ளே போட்டுக்கணும். அது மாதிரி போடும்போது நமக்கு தினமும் குறைஞ்சபட்சம் 50 யூனிட்டு ப்ரொடக்ஷன் ஆகிடுது. உங்களுடைய ஃபுல் யூட்டிலிட்டி நீங்கள் எல்லாமே A to Z நம்ம யூஸ் பண்ணுற அத்தனையும் நம்ம சோலார்லேயே பண்ணிக்கலாம். நம்ம வீட்டுக்கான தேவையை நம்மளே உற்பத்தி பண்ணிக்கிறோம், நம்மளே சேர்த்து வச்சுக்கிறோம், நம்மளே பயன்படுத்திக்கிறோம். வெளியில் இபி சப்போர்ட்டு ஒரு வாரம் இல்லைன்னா கூட நம்ம பிரச்சனை இல்லை. எந்த விதமான லக்ஸரி குறைவும் இல்லாமல் நம்ம முழுமையாக பயன்படுத்த முடியும். இதுதான் அந்த ஆன் கிரிட் ஹைப்ரிட் சிஸ்டத்தோடைய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான விஷயம். முன்னெல்லாம் லெட் ஆசிட் பேட்ரி வந்துக்கிட்டு இருந்தது. ஆரம்பத்தில் எங்கள் கஸ்டமர் நிறைய பேர் 10 பேட்ரி 20 பேட்ரிலாம் போட்டு எனக்கு இபி பவரே வேணாம் சார், நான் சோலார் நானே போட்டு நானே யூஸ் பண்ணணும், என் வீடு ஃபுல்லாக சோலார் பிளேட் போடணும், அந்த மாதிரிலாம் நிறைய தீவிரமான ரசிகர்கள்லாம் இருந்தாங்க. அப்போ நிறைய சிரமங்கள் நமக்கு. ஏன்னா ஒரு லெட் ஆசிட் பேட்ரி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா புதுசாக அன்றைக்கி தான் வாங்கியிருக்கிறீங்க, அன்றைக்கி வாங்கின பேட்டரியோடைய எஃபிஷியன்சி எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா 72% தான் இருக்கும்.
ஏன்னா அந்த பேட்டரியோடைய பெர்ஃபார்மன்ஸ் எஃபிஷியன்சி 90% இருக்கும். டெப்த் ஆஃப் டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் எவ்வளோ அந்த பேட்டரியிலேருந்து எடுக்கலாம் அப்படின்னா 80% தான் எடுக்க முடியும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 72% தான் ஓவரால் எஃபிஷியன்சி. அப்போது நீங்கள் 1000 வாட்ஸ் அந்த பேட்டரியில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுறதுக்கு கொடுத்தீங்கன்னா வெறும் 720 வாட்ஸ் தான் அதுலேருந்து எடுக்க முடியும். கிட்டத்தட்ட 28% லாஸ் நமக்கு. ஆனால் இப்போ வந்திருக்கிற இந்த லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் பேட்டரிஸில் 95% வரைக்கும் எஃபிஷியன்சி இருக்கும். லாஸஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் நம்ம ஸ்டோர் பண்ணுற அவ்வளோ எனர்ஜியும் அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பேட்டரியில் நீங்கள் ஸ்டோர் பண்ணோடனே ஃபுல்லாகிடும். பைபாஸ் பண்ணி நேராக உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கும். 100% எஃபிஷியன்சியோடு நீங்கள் டே டைம் ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம். உதாரணமாக 10,000 வாட்ஸு நமக்கு இங்கே வந்துக்கிட்டு இருக்குது. இங்கே கொடுத்துருக்கிற 4 பேட்டரிலையும் ஒரு பேட்டரிலையும் 5 யூனிட்டு 5000 வாட்ஸ் 5000 வாட்ஸை ஸ்டோர் பண்ணலாம். அப்போது ஒரு நாளைக்கு 50 யூனிட்டு நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த 4 பேட்டரியில் 20 யூனிட்டை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு 10 மணிக்கெல்லாம் 20 யூனிட்டு ஸ்டோர் ஆயிடுச்சு. எக்ஸஸாக இருக்கிற யூனிட்லாம் 100% அப்படியே டைரெக்டாக உங்களுடைய ஏசிக்கோ உங்களுடைய யூட்டிலிட்டிக்கு போய்கிட்டே இருக்கும். எந்த விதமான லாஸும் கிடையாது. இதுதான் இந்த லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் பேட்டரியோடைய முக்கியமான ஒரு விஷயம். இதுவே லெட் ஆசிட் பேட்டரியில் அந்த மாதிரி இருக்காது. எப்போயுமே பேட்டரி நிறைஞ்ச உடனே ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணி விட்டுரும். அதான் அங்கே இருந்த பிரச்சனை. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி வரும்போது நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இன்வெர்ட்டர்லேயும் எப்போ சார்ஜ் பண்ணணும், எப்போ சார்ஜ் பண்ணக்கூடாது, எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணணும், இது எல்லாமே நீங்கள் செட்டிங் பண்ண முடியும். கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட செட்டிங்ஸ் இருக்குது. உங்களுடைய தேவைக்கு உங்களுடைய கன்வீனியன்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படின்ற அடிப்படையில் 100% நம்ம ஈபிக்கு பணமே கொடுக்காம அதே நேரத்தில் முழு லக்ஸரியும் ஈபி கரண்ட்டே இல்லாமல் போனால் கூட நம்மளால் பயன்படுத்த முடியும். இதுதான் இந்த ஆன் கிரிட் ஹைப்ரிட் சிஸ்டத்தோட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உங்கள் வீட்டில் அடிக்கடி நீங்கள் வில்லேஜ் பக்கத்தில் இருக்கீங்க, அடிக்கடி மின்சார தடை ஏற்படுது, ஆனால் போதுமான அளவு வோல்டேஜ் வர மாட்டேங்குது. இதை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் பேட்டரி போட்டு ஆன் கிரிட் ஹைப்ரிட் இன்வெர்ட்டரை போடுங்க. இப்போது அந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு வந்து ஃபுல் பவர், இப்போ ஒரு 3000 வாட்ஸ் பேனல் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் 3 கிலோவாட் ஹைப்ரிட் இன்வெர்ட்டர் இருக்குது, அதை போடலாம். 3 கிலோவாட் ஹைப்ரிட் இன்வெர்ட்டர் லித்தியம் பேட்டரி போடும்போது கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோவாட் ஆன் கிரிட் சிஸ்டத்துடைய விலை அப்படியே டபுள் ஆகிடும். இதான் இங்கே நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். ஆனால் செலவை பற்றி எனக்கு கவலை இல்லை, எனக்கு லக்ஸரி தான் முக்கியம். என்னுடைய வாழ்க்கையை நான் முழுமையாக என் வீட்டுக்கு தேவையான முழுமையான மின்சாரத்தை நானே உற்பத்தி பண்ணி நானே பயன்படுத்திக்கணும் அப்படின்னு தீவிரமான எண்ணம் இருந்துச்சுன்னா நீங்கள் தயவுசெய்து இந்த மாதிரி சிஸ்டத்தை ஆப் பண்ணுங்கள். இதில் நம்ம என்னென்ன பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஸ்ப்ரிங்க்லர் ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் பண்ணக்கூடியது. வாரம் ஒருக்கா ஆட்டோமேட்டிக்காக தண்ணி தெளித்து க்ளீன் பண்ணி விட்டுரும். அதுக்குரிய டைமர் செட் பண்ணி அது ஒரு சோலனாய்டு வால்வ் செட் பண்ணி ஒரு பம்பிங்கில் இருந்து அதில் ப்ரெஷர் பம்பில் நம்ம கனெக்ட் பண்ணி விட்டுட்டோம். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு க்ளீன் ஆகிடும் வீக்லி ஒன்ஸு. நம்ம எதையுமே யோசிக்க வேண்டியதில்லை. மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. ஏன்னா இந்த ஆன் கிரிட் சிஸ்டம்னு வந்துட்டாலே பேட்ரி மெயின்டெனன்ஸ் இல்லை, இன்வெர்ட்டர் மெயின்டெனன்ஸ் இல்லை. நம்ம டைரெக்டாக பேனல் மட்டும்தான் க்ளீன் பண்ணணும். அதுக்கு ஒரு ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிடுது. இப்போது ஆன் கிரிட் சிஸ்டத்தில் எவ்வளோ ப்ரொடக்ஷன் ஆகுது, எவ்வளோ எக்ஸ்போர்ட் ஆகுது, எவ்வளோ பேட்டரிக்கு போயிருக்கு, பேட்டரியிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கா, இபியிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கா, இல்லை சோலார்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கா, இது எல்லாத்தையுமே ரியல் டைமில் உங்கள் மொபைல்லையே நீங்கள் பார்த்துக்கலாம். மொபைல்லையும் வைஃபை மூலிமா நம்ம கனெக்ட் பண்ணிடுறோம். இந்த சிஸ்டத்தை வைஃபை மூலிமா நம்ம கனெக்ட் பண்ணி விட்டுறோம். இந்த மாதிரி இருக்கும்போது எல்லா விதத்துலேயும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லேட்டஸ்டான மோஸ்ட் சொஃபிஸ்டிகேட்டடான ஒரு சிஸ்டம் உங்களுக்கு கிடச்சிருது. அப்போ நீங்கள் சோலார் பவர் ஜென்ரேட் பண்ணலாம், அதை மானிட்டர் பண்ணலாம், அதை மெயின்டைன் பண்ணலாம். எல்லாமே ஆட்டோமேஷனை நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு லக்ஸரியான ஹவுஸ் எனக்கு இருக்குது சார், எனக்கு பண்ணி கொடுங்க, எனக்கு ஃபுல்லாக லேட்டஸ்ட்டு டெக்னாலஜியில் பண்ணி கொடுங்க அப்படின்னா லேட்டஸ்ட்டு பைஃபேஷியல் பேனல்ஸு, அதிகமான கெப்பாசிட்டி உள்ள பேனல்ஸு, அது மாதிரி லேட்டஸ்ட் அட்வான்ஸ்டு பேட்ரி சிஸ்டம் போட்டு நாங்கள் நிச்சயம் உங்களுக்கு பண்ணித்தரோம்.